சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? வாழ்க்கையை பாதி நாள் பாதி மணி நேரங்கள் ஒரு நாளில் முக்காவாசி நேரம் அழுது கொண்டேதான் இருக்கிறாய். வாழ்க்கையில் இது நடக்கவில்லை, எனக்கு அது நடக்கவில்லை, நான் நினைத்தது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்று. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை மனதுக்குள் நினைத்து நினைத்து அழுது கொண்டேதான் இருக்கிறாய். வாழ்க்கையில் நீ அழுவாத நேரங்களே கிடையாது. ஒன்று வெளியில் தெரிகிற மாதிரி உனக்கு ஒரு அறைக்குள் அழுகிறாய், இல்லை என்றால் மனதுக்குள் அழுது கொண்டு இருக்கிறாய். இப்படியே அழுது கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே மாற்ற முடியாது. முதலில் ஒன்று சொல்கிறேன், உன்னுடைய கண்ணீரை துடைத்துக்கொள். கண்ணீரை துடைத்து வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்யலாம் என்பதை மட்டுமே யோசித்தால்தான் அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாம் என்பது நம்முடைய மனதுக்கு நாம் சொல்ல முடியும். நாம் அழுது கொண்டே இருந்தால் மனமானது பாரங்கள் அதிகமாகி கொண்டு தான் இருக்கும். அழலாம், எப்படி தெரியுமா? நமக்கு ஏதாவது ஒரு கவலை என்றால் அழுது அந்த நிமிடமே முடித்து விட வேண்டும். மறுபடி அதை யோசித்து யோசித்து அழும் பொழுது வாழ்க்கையில் கஷ்டங்களானது மிக பெரிதாக தெரியும். அதனால்தான் சொல்கிறேன், வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், ஆனால் நிச்சயமாக அதை நம்மால் தாண்ட முடியும். தாண்டினால் கஷ்டங்களானது நம்மை விட்டு போய்விடும். தங்கமே, உன்னை ஒவ்வொரு நாளும் நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். தேவையில்லாமல் எதையுமே யோசிக்காதே. என்னை தாண்டி எதுவுமே உன்னிடம் நெருங்காது. நான் உன்னை நல்ல முறையில் பார்த்து கொள்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ணை திறந்து விட்டேன். இனி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இன்பங்கள் நடக்கும். உன் வாழ்க்கையில் அமோகமாக எல்லா விஷயமும் நடக்கும். அதனால் எதையுமே நினைத்து கவலைப்படாமல் அமைதியாக இருந்தால் போதும். ஒரு நபன் உனக்கு ஒரு தொந்தரவு செய்தான் என்றால் அவனை விட்டு ஒதுங்குவதும் அவனை வாழ்க்கைக்குள் சேர்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லதாக இருக்கும். நீ யாரை நம்புகிறாய்? இறைவனையா மனிதனையா? நீ இறைவனை நம்புகிறாய். இறைவனானவன் எப்படி தங்கமே உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கைவிட்டு நகர்ந்து செல்வான்? நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய், ஆனால் சீக்கிரமாக பார், அனைத்துமே ஒரு நல்லது நடக்கும். வாழ்க்கையில் இறைவனானவன் யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு நாளும் விட்டு விட்டெல்லாம் செல்லவே மாட்டான். கடவுளானவன் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான பரிசுகளை கொடுத்து கொண்டுத்தான் இருக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பரிசு நான் தருவேன். சீக்கிரமாக பார், எவ்வளவு பெரிய வாழ்க்கையில் இன்பங்கள் நடக்கப் போகிறது என்று. கவனத்துடன் இருந்தால் நான் தரும் இன்பங்கள் ஆனது உன் கண்ணுக்கு தெரியும். கவனமாக இரு, அனைத்தும் உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.